ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பெர்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே நம்ம சுத்தி பார்க்கலாம் அப்படினா நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுதான் வந்து நாங்க இன்னைக்கு கிளம்பி இருக்கோம். அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க 4 பேர் கிளம்பி இருக்கோம். மௌலி ஹாய் சொல்லு. ஹலோ ஹலோ. ஒரு ஆள் சென்டர்ல காணோன்னு பாப்பீங்க. அவரோட எக்ஸ்பிளனேஷன் பின்னாடி வீடியோல வந்துன்னு இருக்கு. அது என்னங்கறத நீங்க பாத்துக்கோங்க. ஏன் மாப்ள வரல அதுதான் முக்கியமான இதுவே. ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க இன்னைக்கு எங்கெல்லாம் சுத்தி பார்க்க போறோம், என்ன ஹோல் டே அப்படிங்கறத இன்னைக்கு vlog-ஆ வரப்போகுது. அதுக்கப்புறம் இப்ப மாப்பிள்ள பேசுறது உங்களுக்கு வந்துரும், அதை பாத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்க எல்லாம் கிளம்பிட்டோம். மாப்பிள்ள மட்டும் வரலன்ட்டு அடம் பிடிக்கிறாரு. அடம் பிடிக்கல, அவருக்கு வேலை இருக்குது. இல்ல எனக்கு என்ன ஆசை தான், வொர்க் ஃப்ரம் ஹோம். அதனால லேப்டாப் தூக்கிட்டு சுத்தலாம் அப்படின்னு கொடைக்கானல் வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம். இந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப் கிடைக்கிறதுக்கு உங்க கம்பெனி வந்து எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். எங்க போனாலும் ஃபேமிலி கூட போனா கூட ஒரு பொட்டி என் கையில இருக்கு, கையில வச்சிட்டு சுத்துறீங்க. அதனால இவர் வந்து நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் இந்த ஊரை. இல்ல அப்படி சொல்றாரு, ஆனா குணா கேவ் பாக்கணுமாமா, நாளைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்றாரு. இல்ல குணா கேவ்ஸ் போன வருஷம் பார்த்தேன் இல்லீங்களா, அந்த மணிமல் பாய்ஸ் வரல. ஆமா, மணிமல் பாய்ஸ் வந்தோன்னு இன்னும் டீடைலா போய் பார்க்கணும். இருந்தாலுமே பொண்டாட்டி கூட ஃபர்ஸ்ட் டைம் கொடைக்கானல் வந்திருக்காரு, அவ கூட போய் சேர்ந்து பார்க்கலாம். அதான் ஈவினிங் போலான்னு பார்த்தோம், ஆனா 4:30க்கே க்ளோஸ்ட். அது போக முடியாது. இவர் 4 o'clock வரைக்கும் ஒரு இது. நம்ம என்னெல்லாம் பார்க்க முடியுமோ பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு பார்த்துட்டேன்னு சொல்றதுனால நாங்க சும்மா போய் நாங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்துட்டு வரோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், வேலை என்ன பண்றது முக்கியம். முக்கியமோ இல்லையா, இன்னும் நீங்க வந்து பதிவு பண்ணணும். சண்டேஸ் கூட நான் வேலை பண்றேன் பாருங்க. கரெக்ட். வீக் ஆஃப் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே, அதனால ஃப்ரைடே சாட்டர்டே என்ஜாய் நெக்ஸ்ட் வீக் வந்தோம்னா சாட்டர்டே சண்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து சேஞ்ச் ஆயிடும். கரெக்ட். நெக்ஸ்ட் மந்த் அதான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து சேஞ்ச் ஆயிடுது இல்ல, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீக் வந்தோம்னா சாட்டர்டே சண்டே இருக்கும். அப்போ வேணா எக்ஸ்ட்ரா லீவ் கூட போட்டுக்கணும். சாட்டர்டே சண்டே, ஃப்ரைடே சாட்டர்டே, சண்டே, மண்டே. இல்ல முடிஞ்சா நாளைக்கு லீவ் போட முடியுமான்னு பாருங்க. ஏன்னா டூஸ்டே காம்ப் ஆஃப் கொடுக்குறாங்கல்ல, டியூஸ்டே லீவ். அது ஏன் வருதுன்னா 7 நாள் கணக்காயிடும். சண்டேல இருந்து ஃப்ரைடே போனா 7 நாள் கணக்காயிடும். 5 நாள் தான் ஒரு எம்ப்ளாயர் வந்து வேலை செய்யணும். அதான் ப்ரொசீஜர். அதனால ஆட்டோமேட்டிக்கா ஒரு காம்ப் ஆஃப் வந்துருது. காம்ப் ஆஃப் தான் நான் டூஸ்டே தூக்கிட்டேன். மண்டே கொடுக்கலாம், அவங்க டூஸ்டே எடுத்துக்கோப்பானாங்க. சரி டூஸ்டே கொடுங்க. சரி ரைட், ஓகே. சரி ஓகே, பை. நல்லா போய்ட்டு பை பை மாப்ள, பை மாப்ள. வாடா செல்லம், வேலை செய்யுங்க. அத வேலை பண்ண இன்னும் குளிக்கல கூட. இல்ல இப்ப போய் குளிக்கணும். அம்மா சுத்தனே வரல. சரி நீ கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா, நீ டைம் கொடுக்கல கீசருக்கு. இப்பதான் சூடாகிது. அதுக்குள்ள எல்லாரும் கத்துவீங்க. அதுக்கு பேசாம இந்த ரூம்லயே குளிச்சுட்டு போயிருக்கலாம். நீனு சொல்லியிருந்தீங்க, நாங்க அங்கதானே இருந்தோம். இந்த பக்கம் திரும்பி போய் காதை தட்டி காலையில குளிச்சுட்டு நீ 6 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிற. என்னத்துக்கு ஃபுல்லா சுத்தி பார்த்தோம் காலையில. என்ன நான் மிஸ் பண்ணேன். ஆமா வியூ கரெக்ட். அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் முடிஞ்சா நாளைக்கு நான் இப்போ மிஸ் பண்ணி நான் 9 மணிக்கு குணா கேஸ் போலாம். எல்லாரும் ஒரு வாட்டி திருப்பி போயிட்டு. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். எங்க தம்பி காணோம்? தம்பி அங்கதான். அவருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் தான் வைக்கணும். மியூசிக் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வயித்து வலி நீ வேற. அதுதான், அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் வைக்க வேண்டியது தான். ஒரு வண்டி தான் உடம்பு முடியாதனால தான் கொஞ்சம் டல்லாகிறா ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஜாலியாக இருக்கும். அவன் கீழே பார்த்தோம் 2 ராக் பில்லர் இருந்தது. காரை பார்க் பண்ணிட்டு இங்கதான் அது அப்படியே மறைஞ்சிடுச்சு மிஸ்ல. தெரியலையேப்பா, அவ்வளோ பெருசுப்பா என் கண்ணுக்கு. காரை நிறுத்திட்டு வரதுக்குள்ள காணாம போயிடுச்சுப்பா. ஒருவேளை அந்த சைடோ இல்ல, இங்கதான் இருந்தது. இந்தா ஏன்னா மாயமில்லை மந்திரமில்லை, காணாம போன பிள்ளரு திரும்ப என்ன இப்ப இறங்கி இதுக்காகலாம் வந்தியாப்பா? இன்னும் ஃபாரஸ்ட் கொடைக்கானல்ட்டு இங்கதான் பில்லரா மறைஞ்சிடுச்சா? அதுக்குள்ளரா மிஸ்ட் கவர் ஆயிடுச்சா? போகும்போது பார்த்தோங்க. அதுக்குள்ள அநியாயத்துக்கு அவ்வளவு மிஸ். அதோட சுவடே இல்லாம போயிடுச்சுப்பா. இதுதான் அதிசயம். நாங்கள் வந்த இடத்துல அதிசயம் நடக்குது. குணா கேவ் ஒரு பைத்தியத்தை எங்கேயாச்சும் பாத்தீங்களா? அடிக்கிற குளிர்ல போட்டோ தான் முக்கியம்னு ஜாக்கெட் எல்லாம் கைடி கொடுத்துட்டு நிக்குது. அடுத்தது நானு. சீக்கிரம் எடுத்துட்டேன். இப்ப பாருங்க, இப்ப ஒண்ணுமே தெரியல. இன்னும் கொஞ்ச நேரம் போன இந்த ஃபாரஸ்டும் தெரியாம போயிடும் போல.
இந்த இடமும் தெரியாம போயிடும். இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு இப்ப அந்த பக்கம் நம்ம காரே தெரியாது போட்டுருக்கோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஃபாக் அப்படியே வந்துன்னு இருக்கு. இந்த கிளைமேட்ல சுட சுட மேகி சாப்பிடுறது எவ்வளவு சுகம் தெரியுமா? வேணுமா மேகி? ஆமா முழுசா சாப்பிடாது. உங்களுக்கு ஃபாக் தெரியுதான்னு தெரியல. இதுக்கப்புறம் ரோடே தெரியல. ஃபுல் ஃபாகா இருக்குது. ஏன்னே தெரியல. என்ன இடம் தெரியலையே. இதுதான் அதிசயம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம மழை பெஞ்சா ஒரு இடத்துல மழை பெய்யும். இந்த மரத்துக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபாகா தெரியும். இப்ப நம்ம ஃபாக் உள்ள போறோம் பாருங்களேன். வேற லெவல்ல இருக்குது. எது சாப்பிடுறோமோ இங்க இல்லையோ மேகி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கலாம்ப்பா. மிளகா பஜ்ஜி மறந்துட்டேன். மிளகா பஜ்ஜி இல்ல மிளகா வடை சரி. நான் வந்து இங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறேன்னா ஊருக்கு போற வரைக்கும் மேகி தின்னே உயிர் வாழ்ந்துக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா ஃபுட்டு ஒன்றும் பெருசா சரியா இருக்க மாதிரி எனக்கு பிடிக்கல. அவன் தோசை நல்லா இல்லன்றான், நீ தோசை நல்லா இருக்கு. அவனுக்கு எதுவுமே பிடிக்கலப்பா. இப்போ சட்னி எல்லாம் நல்லா தான் இருக்கு. இன்னொரு தோசை கொடைக்கானல் பசுமை பள்ளத்தாக்கு தான். என்னப்பா இது? ஃபாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. சின்னனே இல்லையே இருக்கு. இன்னும் நீ அது உள்ள போவே பசுமை இல்ல. பள்ளத்தாக்கு கொடைக்கானல் பசுமை பள்ளத்தாக்குன்னு தான் போட்டுருக்காங்க. ஓ அதனாலயா கொடைக்கானல் கோல்ஃப் கிளப். இங்க வண்டி போறதுனால மேபி வண்டியோட புகையா இருக்குமோ ஒருவேளை. சே அங்க பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாரு. ஐயோமா உள்ள போரு. அங்க பாருங்க வேற லெவல்ல இருக்குது. ஐயோ உங்க வீட்டுக்காரர் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல தான் நான் தங்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த வாட்டி. அதுதான் அந்த டூம் அதே மாதிரி தான் இருக்கு. டூம் எல்லாம் பள்ளத்தாக்குக்கு நடுவுல இருக்கும். அதுதான் டூம். அதனாலதான் படத்திலே வவ்வால் தானே வரும். நீ ஒழுங்கா படம் பார்க்கல, போய் படம் பார்த்துட்டு வா முதல்ல. போ நீ ஒழுங்கா படம் பார்க்கல, நீ படம் பார்த்துட்டு வா. ஊருக்கு போனோம்னா மஞ்சுமல் பாய்ஸ் பாப்பேன். நீ ஃபர்ஸ்ட் குணா படம் பாரு, அதுக்கப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ் பாரு. குணா படம் பார்த்தாச்சு, அது நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அப்ப தெரியல உனக்கு. பயங்கரமா மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குணா கேவ் உள்ள. பா குணா கேவ் எங்க இருக்குது யாருக்கு தெரியும்? இந்த என்ட்ரன்ஸ் மட்டும் தான் குணா கேவா பாரு. பா ரீல்ஸ் எடுக்கலாம்ப்பா. இந்த இது உள்ள பூந்து நடந்து வாப்பா. நான் போய் குணா கேவுக்குள்ளே போறேன். குணா கேவுக்குள்ள பூந்து நடந்து வருவேன். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்லன்னு காலை தூக்கி வச்சு பாட போறேன். பேண்ட் கிஞ்சிட போகுது பார்த்து. உனக்கு பத்தாதுப்பா, உனக்கு கால் பத்தாதுப்பா. இந்த இதுக்கு அதுக்கும் உனக்கு இருந்தே இத்தனோண்டு காலு. என்னது இது? அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள விழுந்ததுக்கு அப்புறம் நீ பாட்டு புரியுதா? அந்த காலை முதல்ல நீ நல்லா கரெக்டா தூக்கி வை, அப்பதான் கரெக்டா இருக்கும். ஓகேவா? புரியுதா? நீ எப்படி எடுக்கிறேன்னு பாப்போம். எடுக்கிறியா இல்ல விட்டுட்டு போறியா? எங்க உள்ள விழுந்ததுக்கு அப்புறமா கயிறு ஒட்டி போய் கயிறு எடுத்துட்டு வந்து போட்டு மேல தூக்குவேன். கவலைப்படாத. கீழே ஒருத்தர் போய் தூக்கிட்டு வரணும்னு சொன்னாங்கன்னா நீ கீழே வந்துருவியா கயிறுல? நீ உழு, அதுக்கப்புறம் யோசிச்சு நம்ம டிசைட் பண்ணி அதை செய்வோம். உள்ள போகாதுப்பா, தொப்ப மாட்டிக்கு நிக்கும்பா. ஒல்லியா இருக்கிறவங்க தான் மௌலி இறங்கிடுவான். தூக்குறதுக்கு என் பையன் கயிறுல வருவான். கைத்தோட கீழே விழுந்துருவான். உள்ள போய் கயிறு எல்லாம் வருந்துச்சு, அவனும் மாண்டிட்டானா? இல்லன்னா அந்த ஓட்டையில இருந்தே கத்துவான். கண்ணை திறந்து நடக்கிறது தெரியாது, அறிவு இல்லாதவளே. உயிரை வாங்குற நீனு. இல்ல இல்ல அம்மாவே இல்லடா வேணாண்டா நீ போய்க்கோ நான் வரல அப்படின்றோம். சரியான க்ரௌட் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே அதுவுமா வந்துட்டோம். பயங்கர க்ரௌடு. ஜாலியா என்ஜாய் பண்ணி இருக்காங்க. இல்ல அந்த அந்த வேலி அந்த பக்கம் போயிட்டு அந்த பள்ளத்தாக்கு குணா கேவ் காட்டுறோம் உங்களுக்கு. ஃபுல்லா இந்த மாதிரி கம்பி போட்டு அடைச்சிட்டானு டோட்டலா சேஃப் தான். இங்க பாருப்பா, அந்த மரத்தோட வேர்லாம் பாருப்பா எப்படி இருக்குதுன்ட்டு. எவ்வளோ வேருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த குணா கேவோட பள்ளத்தாக்கு. பட் ஃபுல்லாவே மிஸ்ட். என்ன தெரிகிறது உள்ளே? மாமா ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோ,
டக்குன்னு உள்ள போக வேண்டியதுதான், சர்க்கஸ்ல போற மாதிரி. ஓகே டாடா பாய் பாய் see youன்றேன். நானே சொல்லுவேன் பாய் see you அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஃபுல்லாவே பள்ளம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஸ்ட் வந்து மறைச்சிருக்குப்பா. ஏ குரங்கு, எதுக்கு இந்த குரங்கு ஏறி நின்று குதிக்கிற மாதிரி குதிச்சுன்னுங்கிறேன்? அப்பா உங்க வெயிட் தாங்காம புடிங்கின்னு வந்துட போகுதுப்பா. எதுக்குப்பா இதுல ஏறி நின்று இப்படி ஆட்டின்னு திரிகிற குரங்கு ஆட்டுற மாதிரி? கூட்டமா இருந்தா பார்க்க முடியாது. அதனால கவர் ஆகுது பாரு, அங்கெல்லாம் கம்ப்ளீட்டா கவர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணுமே தெரியல, சூப்பரா இருக்கு. மேல வருது சென்னையில மூஞ்செல்லாம். நான் சுபாஷே இந்த மாதிரி கிளைமேட் ஆசைப்பட்டு தான் வந்தது, அது நிறைவேறி விட்டது. அதுதான் ஃபர்ஸ்ட். ஆமா, இந்த குரங்கு அராஜகம் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் பாவம் பசிக்குது போல் இருக்குது, எல்லாரும் பேக்கையும் பிடிங்க நோண்டிட்டு இருக்கு. போனெல்லாம் பிடுங்காத, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கேக்குது, சாப்பிட்றதுக்கு இருந்தா வாங்கி போடலாம். கடி வாங்கல, இந்த குரங்கிட்ட கடி. அது ஏற்கனவே வெறியா இருக்குது, போயிடுச்சுப்பா. அது ரொம்ப ஆவலா இருக்குது. ஆமா சர்ச்சிங். ஆனா பாவம் ஃபுட் இருந்தா கொடுக்கலாம், அது பசியில் தான் நோண்டுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இவ்வளோதான்ப்பா குணா கேவ் ஓவர். அடுத்தது சூசைட் பாயிண்ட் போகணும். ஆமா ஆமா, வேர்ல தான் உட்காந்து எடுப்பானுங்க. சம்பவம் பண்றது காத்துனது தானே, என்ன பண்ண போகுதுன்னு தான் தெரியல. ஒன்றும் பண்ணாது. நான் கொடுக்குறியா? சிக்கன் கொடு. கையை கடிச்சு வைக்க போது, ஊசி போறதுக்கு மருந்து இல்லை, கொடைக்கானல் ஃபுல்லா தேட வைக்க போறேன், அவ்வளவுதான். இங்க பாரு மாமா, அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து அப்படி ஏறி குதிப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ் இதுல இருந்து தான் ஏறி குதிப்பாங்க. இங்க இருக்கு பாரு, இதோ இதுல இருந்து தான் ஏறி இந்த சந்தில குதிப்பாங்க. இந்த கேப்ல தெரிஞ்சு பாருப்பா, நீ வாப்பா எட்டி பாருப்பா, இந்த கேப்ல தெரிஞ்சு பாரு. அதான் அதுதான் குணா கேவ். நம்ம மேல போனது அது ஒரு கேவ், ஆனா அதுக்கு பேர் கேவ் கிடையாது, இதுதான் குணா கேவ் போட்டுருக்காங்க. இந்த இடத்துல குணா கேவ் டவுன் அப்படின்னு ஏரோ மார்க் போட்டுருக்கு. இதோ இந்த சந்தில தான் இறங்கி ஓடுவாங்க எல்லாரும். இதோ இந்த சந்து இருக்குல்ல, இதுல தான் இறங்கி ஓடுவாங்கலாம். இங்க மௌலிங்க இதான் அங்க, இந்த அங்க போய் நின்ட்டான். சரி வாங்க போலாம். இதோ குணா கேவன் போட்டுருப்பாரு. இதோ எப்படி மிஸ்ட் எப்படி போக பாரு, எப்படி பறந்ததுன்ட்டு. அப்படியே வெயில் அடிக்குது, மழை வலிக்குது. டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். காட்டு வழி பாதையில தான் நம்ம இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இவங்க பண்ண உருப்படியான ஒரே காரியம், வரது வழி போறது ஒரு ஆமா ஒரு வழி. அதனால ஆமா, இப்ப நீ எக்ஸிட் தான் போய் நிக்கிற, போற வழியில ஏதாச்சும் ஒரே ரோடு தான் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல இல்ல இல்ல, ஒரே ரோடு. அங்க வந்து இப்படிங்கிட்டு போக போகுது. ஒரே ரோடு, சூசைட் பாயிண்ட்டுக்கு மேல குணா கேவ்ஸ், ராக். சூசைட் பாயிண்ட்டுக்கு மேல ராக் இல்லப்பா, ராக் தூண், ராக் பாறை. ஏதோ ராக்னாலே பாறை தான் லூசு. தூணு அது என்ன போட்டுருந்தது, ராக் பாயிண்டா ஏதோ ஒன்னு போட்டுருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அது நாங்க கார்ல போகும்போது பார்த்தா பில்லர் ராக் ரைட். நிறுத்திட்டு வரும்போது காணோம், மிஸ்ட் மூடிச்சு அதை. அதுக்கு அடுத்தது குணா கேவ்ஸ் வருது. குணா கேவ்ஸ்க்கு மேல பைன் ஃபாரஸ்ட் வரும் போல் இருக்குது. அதுக்கு அடுத்தது என்ன வருதுன்னு தெரியல. அப்படியே கீழே இறங்கிடலாம் நம்ம ஊருக்கு. இது ஒண்ணுதான் உருப்படியான ஆள். இங்க ஏதோ ஒண்ணு கடத்திரலாம் இருக்குது, போண்டா பஜ்ஜி எல்லாம் போட்டிருக்காங்க. ஐயோ உனக்கு ஒரு போண்டா பஜ்ஜி பைத்தியம் பண்ணினு. இந்த போண்டா பஜ்ஜி வாங்கி வச்சுக்கிறியே, யாருக்காக வாங்கினது? உனக்காக தான். எனக்காக எல்லாம் நான் வாங்கல, உங்களுக்காக தான் நான் வாங்கினேன். நாங்க கேட்கவே இல்லையே. இல்லையே, நான் முட்டை போண்டா தான் வாங்கி சாப்பிட்டேன். சில்லி காபி உங்களுக்காக. முட்டை போண்டா அங்கேயே அமுத்திட்ட நீனு. நெக்ஸ்ட் எங்கப்பா வந்திருக்க? உங்களுக்கு ரோஸ் கார்டன் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ரோஸ் கார்டனுக்கு வந்திருக்கோம். ரோஸே இல்லாதது தான் ரோஸ் கார்டன் ஆகிடுச்சு. ஆமா, ரோஸையே காணோம். ஏதோ டைம் ஃப்ரேம் இருக்கும் போல் இருக்குது. அது இப்போதான் வரும், அப்பதான் வரும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. சரிங்களா? நம்ம அதனால வந்ததுக்காக இந்த ரோஸ் கார்டனை பார்த்துட்டு போவோம். என்னப்பா இல்லப்பா, வெல்கம்பா, ரோஸ் கார்டன் வெல்கம். வெல்கம்ஸ் யூவா? ரோஸ் வச்சிருக்காங்க பாரு. இதுதான் ரோஸ். இப்ப சீசன் இல்ல போல, அங்கெல்லாம் இருக்குது பாரு, அங்கெல்லாம் போறாங்க பாரு. ஃப்ரண்ட்ல வராம பேக்ல வந்துருக்குற, அதனால அங்கெல்லாம் இருக்குப்பா, உள்ளெல்லாம் இருக்குப்பா, இன்னும் நிறைய. 12 ஏக்கராவாம் அந்த ரோஸ் கார்டன். 12 ஏக்கராவும் நடந்தாலும் தான்
வந்து பார்க்க நான் வண்டி இல்லையா, வண்டியில் கூட்டு போய் சுற்றி காட்ட மாட்டாங்களா? ஆமா இது ஜாலியா இருக்கு. டேலியா பூவெல்லாம் இந்த டேலியா பூவெல்லாம் நான் ஊட்டியில பார்த்தேன்ப்பா, சின்ன பிள்ளையா இருக்கப்போ பார்த்ததுப்பா. கலர் கலரா இருக்கு. இந்த கிளைமேட்ல தான் இந்த டேலியாவே வளரும். இதோ ஃபுல் டேலியா இதெல்லாம். சன்ஃப்ளவர், குட்டி சன்ஃப்ளவர். ஆமா அதானே? ஆமா அந்த மாதிரி ஏதோ நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. இப்போ இது பாருப்பா, ஆர்ச் பண்ணி இருக்கிறாங்க பாருப்பா, ஆர்ச். மிக்கி மவுஸ் மாதிரி இருக்கு தலை. இது தானேப்பா இது? பா மிக்கி மவுஸ் மாதிரி இருக்குப்பா. மிக்கி மவுஸ் தான். இதோ மிக்கி மவுஸ் பேண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி. ரோஸ் இருக்கு, இப்போ சீசன் கிடையாது போல. கலர்ஃபுல்லாக வளரல. டைம்ல இதுதானே. அது மே மாசம் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரோஸ் கார்டன். மேபி மே மாசம் தான், நம்ம ஊட்டியில மே மாசம் தானே ஃப்ளவர் ஷோ. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேலியா கிழங்கு இருந்தால் பிடிங்கின்னு போய் நம்ம வீட்டில் வச்சா வரும். அதெல்லாம் இந்த கிளைமேட்டுக்கு தான் வரும், அந்த கிளைமேட்டுக்குலாம் வராது. நெருங்கி போயிடும் அப்படியே, அதெல்லாம் நெருங்கி போகுது. எனக்கு கிரியேட்டிவிட்டியா ஒரு ரீல்ஸ் எடுக்க விடுறியா? என் ரீல்ஸ் எல்லாம் என் சேனல்ல பிரியா மகேஷ் ராஜால வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, மறக்காம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பதான் நல்லா இருக்கும். கமெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கலர் ட்ரெஸ் போட்டு பார்த்து நடந்து போன மாதிரியே இருக்கும். இது நம்ம ஊர்ல பார்த்தா பெரண்டைம்பாங்க. நீ சொன்னாலும் சொல்லினாலும் அது பெரண்டாதான்ப்பா. பெரண்டை சட்னி செய்யும்ல எங்க அம்மா எல்லாம். அதான் முள்ளு இருக்கும், இதுல முள்ளு இல்ல, இது அழகு செடி. பெரண்டையில சட்னி இட்லி பூ மாதிரி இது பூ. ஒரு பாப்பா நல்லா இருந்ததுப்பா, ஒரு போட்டோ எடுத்துக்கோப்பா இட்லி பூக்கிட்ட. நீ இப்ப பண்ண போஸ்ட் நல்லா இருந்தது. இட்லி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. வா, என்ன பண்ண என்னது இது ரொம்ப நாள் ஆனாலும் வாடவே வாடாது பூ. இந்த பூ ஆனா நம்ம கிளைமேட்டுக்கு வளராது, அதான் பிரச்சனை. நம்ம கிளைமேட்டுக்கு எப்படி சில்லுன்னு இது பாரு, அதான் நம்ம கிளைமேட்டுக்கு வளராது. இது ஃபுல்லா கிழங்கு. அரசு ரோஜா பூங்கா. நாங்க ஊட்டிக்கெல்லாம் போயிட்டு வரும்போது வாங்கி புடிங்கின்னு வந்து வீட்டுல எல்லாம் எங்கேயாவது வீட்டுல வச்சிருப்பாங்கல்ல, தெரியாம திருத்தாம எடுத்துட்டு வந்துட்டு எங்க வீட்டுல எல்லாம் வச்சு வளர்த்திருக்கோம். ஆனா வளராது. சிறுமுகையில எல்லாம் வளர்ந்துருக்கு. அங்க கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் அப்பப்ப மாறி வரும்ல, அங்கெல்லாம் வளர்ந்துருக்குது. அந்த காலத்துல இப்பெல்லாம் வெயில் தானே அடிக்குது எல்லா பக்கமும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து நாங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேக்குக்கு போறோம். சைக்கிள் எல்லாமே தான் அங்க இருக்கும். பட் மௌலி வரல, அவனுக்கு வயிறு வலியே, என்னால வயிற்ற பரட்டினே இருக்கு, நான் வரல, நான் விட்டுருங்க, எனக்கு நான் தூங்குறேன்னு சொல்லிட்டான். அதனால மௌலி வீட்டுல விட்டு வந்துட்டான். காலையில ஒரு ஆளை விட்டுட்டு போனோம், இப்ப சாயந்தரம் ஒரு ஆளை விட்டுட்டு போறோம். அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாங்க லாக் பண்றானா சொல்லிட்டீங்களா? ஐயோ போன் அடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு லேக்கு கிட்ட வந்து நம்ம எல்லாத்தையும் இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். லேக்கு கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கு, அதெல்லாம் இன்னைக்கு இப்போ கவர் பண்ணிடலாம். காஃபி 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 அவருக்கு பாதாம் பால். இவ ஜாம் கேக் சாப்பிட்றா. நீங்க என்ன சாப்பிட்றீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் முடிஞ்சுதாமா. நாங்க 5:45 வந்து நிக்கிறோம். 5:30 மணியோட முடிஞ்சுது அப்படின்ட்டாங்க. நாளைக்கு மார்னிங் தான் வரணும். இந்த 5 கிலோமீட்டர் ஒரே ரவுண்டு இந்த கொடைக்கானல் லேக்கு. இதை சுத்தி வரதுக்குள்ளே முடிஞ்சிச்சு, கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ரௌட் வேற, பார்க்கிங்கே கிடைக்கல. ஆனால் போட்டிங்ன்றது யூஸ்வல் தான் வச்சுக்கோ, ஒன்றும் பெரிய இதுலாம் என்ன. மேபி நியூலி மேரிட் கப்புள்ஸ் ஆசைப்படுறாங்க போட்டிங் போகணும். அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஷாப்பிங், அங்கிருந்து தான் ஸ்டார்ட். ஆமாம், எல்லாருமே இங்கே தான் வருவாங்க போட்டிங்க்கு தான். மேலே மேட்டில் ஏறி நடக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். இத்தனைக்கும் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம்தான் நம்ம ரெசார்ட்டு. ஒரு வழியாக வந்து ரீச் ஆகிட்டோம். எப்போ முடியவே இல்லை என்னால். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே கொடைக்கானல் வந்து மிஸ் பண்ண ஒரே இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இடம். சூசைட் பாயிண்ட். 2 இல்லைப்பா, மொத்தமாகவே மிஸ் பண்ணேன். நான் லைன் கட்டி சொல்லுவேன். லேக் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா லேக் லேட்டாக போனோம், ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மிஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? 1. 2வது, இந்த 2 சோம்பேறிங்க இருக்குது பாருங்கள், பாப்பாவும் மௌலியும். நாங்கள் போகும்போது குணா கேவ் பார்க்க போகிற வழியிலே எல்லாமே இருக்குன்னாங்க. டால்ஃபின் நோஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பர் லேக் வியூ இருக்குது, சூசைட் பாயிண்ட் இருக்குது, பைன் ட்ரீ இருக்குது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணி காரை விட்டே இறங்க மாட்டேங்குதுங்க. போ இதானே தெரிது மிஸ்டு ஃபார்ம் ஆகி எல்லாம் மறைச்சிச்சு, ஒன்றும் தெரியாது, போன்னுச்சுங்க. அதனால் நிறைய மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள். இன்னொரு வாட்டி வந்து உங்களுக்கு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் நாங்கள் காட்டுறோம். ஓகே, இப்போ டைம் ஆகிடுச்சு, ரொம்ப கிளம்பிட்டோம். இப்போ ஏன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சுது அப்படின்னா, மாப்பிள்ளை வந்து ஒர்க் பண்ணுறாரா, ஸோ அதனால் ஆயிடுச்சு. மொத்தமாக ஒரு 4 நாள் 5 நாள் லீவ் போடுங்க, டோட்டலாக போய் ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது நெக்ஸ்ட் டைம் தான் போவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, as well as உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.